நாட்டோ நாடுகள் முடிவெடுத்திருக்காங்க அங்காரா சமிட்ல. அதாவது துருக்கி இருக்கு இல்லையா, ஸோ அந்த சமிட்ல முடிவுகள் எடுத்திருக்காங்க. 70 பில்லியன் ஈரோ உதவிகள் உக்ரைனுக்கு தொடர்ச்சியா வழங்கப்படும். பத்திரிகையாளர் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய சமயத்துல இது போல விஷயங்கள் வெளியே வருது. அப்ரூவ் பண்றோம், 70 பில்லியன் ஈரோ எய்டு உக்ரைன் கீவுக்கு கிடைக்கும். இது ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது போல. அதாவது 2027 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செய்வோம் நாங்க. அதாவது இப்போ 90 பில்லியன் ஈரோ. இதுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 70 கம்மியாயிருக்கா, அப்போ உக்ரைனுக்கான உதவிகள் கம்மியாக போகுதா அப்படின்னு கேள்விகள். அவங்களோட எய்டு பேக்கேஜ் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பேட் சைன் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள் ஒரு சைடு இருந்தாலும், தொடர்ச்சியா உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சைட்ல இருந்தாலும், இன்னொரு சைட்ல கடன், ஆயுத உற்பத்தி, இது என்ன ரேட்டு கொடுக்குறாங்க இதை பொறுத்து எல்லாமே மாறும். இந்த அமௌண்ட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விஷயம்தான். இதனால எந்த அளவுக்கு உதவிகள் செய்யறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ 2027 வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 2027லயும் சண்டை பிடிக்க யூரோப்பியன் யூனியன் தயாரா இருக்கு. அதுக்கான கமிட்மெண்ட் உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது போல ஒரு மாபெரும் பூஸ்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கும்போது சும்மா இருப்பாரா? ஜெலன்ஸ்கி அவர்கள் சிரிஸ்கி அவர்கள் கமாண்ட் இன் சீஃப் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது ஆர்டர் போட்டிருக்க லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன் கம்மியா இருக்கு? மாசா ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ட்ரோன்கள், மிசைல்கள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்லாம் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுங்க. காசு வர்றது வந்துகிட்டு இருக்கு. நம்மளே உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணலாம். இதனால அந்த பொருட்களோட விலைகள் வந்து பாத்தீங்கன்னா மாறுபாடுகள் இருக்கும். 90 பில்லியன் ஈரோ 70 பில்லியன் ஈரோ அப்படி கனெக்ட் பண்ணீங்கனாலும் உள்நாட்டிலே உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கும் போது அதுக்கான காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கலாம். அந்த நாணய உற்பத்தி பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கலாம். போர் சூழல் இந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அது டேலி ஆயிரும் அப்படிங்கிற பலரும் சொல்றாங்க. பட் இருந்தாலும் சேலரி அது போல விஷயங்கள்லாம் இன்னும் செட்டில் ஆகாம இருக்கே, உயிரிழந்த வீரர்களோட குடும்பங்களுக்கு இன்னும் ப்ராப்பரா செட்டில் ஆகாம இருக்கேன்னா அது இது போல விஷயங்கள் அதெல்லாம் டேலி பண்ணி கழிச்சிடுவாங்க அப்படிங்களையும் சில தரப்புன்னு சொல்றாங்க. இது எப்படியோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கட்டத்துல. ஏன்னா மேற்கு நாடுகளோட உதவிகளை நம்பி, கடன் உதவிகளை நம்பி எத்தனை வருஷத்துக்கு உக்ரைனால போர் செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி. யூரோப்பியன் யூனியனும் இருக்கக்கூடிய எக்கனாமி வச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு போர் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது. இப்படி இருக்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் அதிகப்படியான தாக்குதலை இன்க்ரீஸ் பண்ண சொல்லிக்கிறார், ட்ரோன்கள் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிக்கிறார். இதான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது சொன்னாரு, ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் இருக்காங்க இல்லையா, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அட்டாக் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட செக்யூரிட்டி ஜோனை வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுவோம். அவங்க அட்டாக் பண்ண நம்மளோட செக்யூரிட்டி ஜோனை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் சொன்னதா பெஸ்கோ அவர்கள் வந்து பண்ண சொல்லியிருக்கிறார். ஸ்போக் பர்சன் அவர்கள் தரப்புன்னு சொல்லியிருக்கிறார். தாக்குதல் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. பீரியம் அப்படின்னு வரும்போது உக்ரைன் திரும்பவும் ரஷ்யாவை பல பகுதியில் அடிச்சுக்கிறாங்க. இதுல உக்ரைன் ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டெர்மினல் மேல வந்து பண்ண ஆயில் டெர்மினல் மேல அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் டெர்மினல்ஸ்ல நடந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இழப்புகள் அதிகமா இருக்கு. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஒரு டெக்கரேட்டிவான ஒரு பகுதி, பெருமைக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ அது போல ஒரு பகுதி மேல ஈஸியா இது போல பல தாக்குதல்கள் உக்ரைன் தப்பு பண்றது அப்படிங்கிறது பண்ண சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்தது ரஷ்யாவோட 14வது மெயின் கம்யூனிகேஷன் சென்டர். இந்த கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற நம்ம பார்த்துருப்போம். எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ட்ரோன் கம்யூனிகேஷன், ஸோ இது போல பல மிக முக்கியமான தகவல் பரிவர்த்தனைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரஷ்யாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் அவங்க பேச்சுவார்த்தை கம்யூனிகேஷன் சென்டர் வந்து பண்ண மிக முக்கியமான போர்க்கால தொடர்பு மையம் வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜ் ஊர்ஜிதப்படுத்துதுன்னு உக்ரைன் தப்புன்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா ரஷ்யாவோட பெல்லோமோண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி, ஒரு கிராமம், மாஸ்கோ ரீஜன். அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. முதல் தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். ரெண்டாவது தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்கோட பெல்லோமவுண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
உட்முட் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு பகுதி ஒரு ஒரு தனித்தனி ஸ்டேட்டுங்கிற தனித்தனி நாடு மாதிரி இதுங்கெல்லாம் இணைஞ்சுதான் ரஷ்யன் ஃபெடரேஷன், ரஷ்ய பேரரசு அப்படிங்கிறது போல. ஸோ அதில் உட்முட் ரிபப்ளிக் அப்படிங்கிறதுல ஒரு பகுதி. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா FP5 வகை ஃபிளமிங்கோ மிசைல் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள், வீடியோ பதிவுகள் வருது. ஒஸ்னிக் அப்படிங்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மிசைல்கள் பறந்திருக்கு. அது கூடவே சுவாஜியா அப்படின்ற பகுதியில ட்ரோன்கள் பறந்திருக்கு. கிரஷின்கி அப்படின்ற பகுதியில ட்ரோன்கள் பறந்திருக்கு. மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது ஸ்டார்வாபோல், ரஷ்யாவோட ஸ்டார்வால் பகுதியில உக்ரைனோட தாக்குதல் நடந்திருக்கு. அது கூடவே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள், பிரெடியான்ஸ்க் பகுதி. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. ஃபியூயல் ட்ரக் இருந்திருக்கு, அது மேல அட்டாக் நடந்திருக்கு. அடுத்து FPV ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்க் பகுதியில அட்டாக் நடந்திருக்கு. இது போல தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இதுல உக்ரைன் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணுது. இப்ப ரஷ்யா உக்ரைனுக்குள்ள அட்டாக் பண்ணிருப்பாங்க இல்லையா, 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 86 ட்ரோன்கள் 2 மிசைல்களை ஏவி இருக்காங்க. இதுல 2 மிசைல்கள் அப்புறம் 17 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா 16 பகுதிகளில் தாக்குதல் பண்ணிருக்கு. பேக் டு பேக் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்கு. இதுல உதிரி பாகங்கள் உதிரி போய் 5 பகுதியில் விழுந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் ஸ்ட்ரைக் சுமியில இருக்கக்கூடிய கெல்மின்ஸ்கா அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட். ஸோ அந்த பகுதியில தொடர்ச்சியா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சத்தியஸ்கா அப்படின்ற பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் ரக குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது கர்கிவ் பகுதி, சுமிக்கு அப்புறம் கர்கிவ். ரஷ்யா வழக்கம் போல ஹெவியான ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நிக்கிபோல் பகுதியில பார்க்கிங் ராட்ல வந்து பாத்தீங்கன்னா R73 ரோடு அந்த பகுதியில ஜிரான் ட்ரோன்கள் அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ ஹைவே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுமுக்கி அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு, கிராமம். அந்த பகுதியில பக்கத்துல டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ரீஜன். ஸோ அந்த இடத்துல ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அது கூட கெர்சன் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட் ப்ராசஸிங் பிளான்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா தீ விபத்து 2 நாளா தொடர்ந்து தெரிஞ்சிருக்கு. இந்த மீட்ல என்ன மீட் இருந்திருக்கும், நெய் மீட் இருந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதனாலதான் எரியுது அப்படிங்கிற கேள்விகள். பட் இருந்தாலும் ஆயுதங்கள் இருந்திருக்கலாம். இதே நீங்க மிக்கலேவ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஜிரான் ட்ரோன்கள் வந்து ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன்ல அடிச்சிருக்கு. உக்ரைனோட ட்ரோன்கள் இருக்கக்கூடிய பகுதி ஜல்னியான்ற ஏரியால அட்டாக் நடந்திருக்கு. கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிக்கலேவ் பகுதியில் அடிச்சிருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான தாக்குதல் வந்து ஜர்னியா ரீஜன்ல நடக்கக்கூடிய தாக்குதல். ஏன்னா உக்ரைனோட ட்ரோன்கள் பதுக்கி வச்சிருந்துக்கிறாங்க. அந்த வேர் ஹவுஸ் அடிச்சிருக்கு, என்னால கிரிட்டிக்கலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள். ரஷ்யா உக்ரைனுக்குள்ள அடிச்ச செய்திகள் எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறது மேப்ல லோட் ஆயிருந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க, வீடியோ பதிவுகள் லோட் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள பல பகுதிகளை அட்டாக் பண்ணிக்கிறாங்க. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது உச்சகட்டத்தில் இருக்கு. யூரோப்பியனும் தொடர்ச்சியா ஆயுத உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த இடத்துல போய் முடிய போகுது, அமைதியா பேசி முடிச்சுக்குவாங்களா இல்ல பிரச்சனை பெருசாகுமா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப கொண்ட நம்பிக்கல அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.